வெல்கம் டு அவர் சேனல். ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல வந்திருக்கக்கூடிய பல்வேறு விதமான போஸ்டிங்க்கான நோட்டிஃபிகேஷன் பத்திய கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ இமிடியேட்டா உங்களுக்கு ரீச் ஆகும். இது வந்து 13th ஏப்ரல் 2026 அன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இதுல கம்ப்ளீட்டா நிறைய போஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 13/4/2026லேருந்து 4/5/2026 வரைக்கும். அதாவது 13 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க வந்து எது வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா மே 4 வரைக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் ரெசிப்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு 4/5/2026 தான். லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் மேக்கிங் ஆன்லைன் ஃபீ பேமெண்ட். ஃபீஸ் வந்து எது வரைக்கும் கட்டலாம்னு பார்த்தீங்கன்னா 5/5 வரைக்கும். அதாவது ஒரு நாள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்ஷன் பண்றதுக்கு 11/5/2026லேருந்து 13/5/2026 வரைக்கும் டைம் குடுப்பாங்க. அப்ப ஏதாவது கரெக்ஷன் தான் நீங்க பண்ணிக்கலாம். டேட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 2026ல. அதாவது டென்டேட்டிவா குடுத்துருக்காங்க. ஜூன்ல வரும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பர் இங்க இருக்கு. ஒருவேளை நீங்க அப்ளிகேஷன் போடும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்னா, இந்த நம்பர கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இது சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறதுனால நல்ல பேமெண்ட் இருக்கும். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் வேகன்சி இருக்கு அப்படிங்கிறத ஷார்ட்டா பார்த்தரலாம். போஸ்ட் பத்திய ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே Annex 3ல குடுத்துருக்காங்க. The complete details of any post category like essential qualification, experience requirement, skill test, age limit, job requirement, suitability of PWD categories எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த லிங்க்ல போய் நீங்க பார்த்துக்கலாம். இதுல போயிட்டு நீங்க அந்த ரீஜியன் சூஸ் பண்ணணும்னா, அங்க என்னென்ன போஸ்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தரலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்க சில வேக்கன்ட் எப்படி இருக்கும், என்னென்ன லெவல், பே லெவல் அதெல்லாம் வந்து டைரக்ட்டா ஒரு டேபிளா குடுத்துருக்காங்க. அத வேணா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருக்குமே இதுல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதாவது ஹையர் செகண்டரி லெவல் படிச்சவங்களுக்கு இருக்கு, மெட்ரிகுலேஷன் லெவல் படிச்சவங்களுக்கு இருக்கு, அப்புறம் கிராஜுவேஷன் லெவல்லயும் இருக்கு. டிஃபரெண்ட் டைப் ஆஃப் வேக்கன்ட் இருக்கு. நீங்க வந்து கொஞ்சம் கோ த்ரூ பண்ணும்போது எல்லாத்தையுமே கிளீனா பார்த்துக்கங்க. இப்ப பாருங்க, ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 லெவல் 6 பே ஸ்கேலு 18-27 ஏஜ் இருக்கணும். ஹையர் செகண்டரி லெவல் தான் 10+2. இப்ப எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் சீட் ரிசர்ச் அண்ட் ட்ரெய்னிங் சென்டர்ல இருக்கலாம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர்ல ஜாப் இருக்கலாம். இங்கெல்லாம் குடுத்துருக்காங்க. அப்புறம் லெபார்ட்டரி அட்டெண்டன்ட். ஒவ்வொரு போஸ்ட் கோடுமே இங்க குடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கங்க. ஏஜ் லிமிட் இருக்கு, பே லெவல் இருக்கு, ஹையர் செகண்டரி லெவல். இது வந்து ஹையர் செகண்டரி லெவல் எல்லாமே. ஜூனியர் இன்ஜினியர், குவாலிட்டி அஷ்யூரன்ஸு. அதேபோல நெறைய ஜூனியர் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க. எங்கெல்லாம் ஜாப் இருக்கும், எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல ஜாப் குடுப்பாங்கறதையும் குடுத்துருக்காங்க பாருங்க. டைரக்டர் ஜெனரல் ஆஃப் குவாலிட்டி அஷ்யூரன்ஸு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் புரொடக்ஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இங்கெல்லாம் கூட இருக்கலாம். நெறைய வேக்கன்ட் இருக்கு. நீங்க வந்து ஃபுல்லா பார்க்கணும். அடுத்து கிராஜுவேஷன் லெவல், மெட்ரிகுலேஷன் லெவல் கூட குடுத்துருக்காங்க. ஸ்டோர் அட்டெண்டன்ட் குடுத்துருக்காங்க. அந்த 25 செக் பண்ணிக்கங்க. ஸ்டோர் அட்டெண்டன்ட், ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா? அதுல வந்து ஜாப் இருக்கலாம். இயர்ஸ் வந்து 18-25 லெவல் 1 போஸ்ட் இது மெட்ரிகுலேஷன் லெவலு. 10th லெவலு. ரிசர்ச் அசிஸ்டன்ட் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் அண்ட் எபோவ். ஸோ ஒவ்வொரு ரிசர்ச் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் கேட்டகரில இருப்பாங்க. அதாவது சிலது கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் படிச்சவங்க, இல்ல பாட்னி படிச்சவங்க. அதுக்கு தகுந்த மாரி நீங்க என்ன படிச்சிருந்தாலும் நீங்க வந்து கரெக்ட்டா அப்ளிகேஷன் போடும்போது, போயிட்டு அந்த ரீஜியன் குடுத்துட்டு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெளிவா கிடைக்கும். இப்ப லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் அது குடுத்துருக்காங்க பாருங்க. இதுக்கு கிராஜுவேஷன் அண்ட் எபோவ் இருக்கணும். எந்த இடத்துல வேக்கன்ட் இருக்குன்னா, நேஷனல் ரிசர்ச் லேபாரட்டரி ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் கல்ச்சரல் ப்ராப்பர்ட்டி, மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர்ல இருக்கு. சயின்டிஸ்ட் அசிஸ்டன்ட் இருக்கு. லைப்ரரி அட்டெண்டன்ட் லெவல் இருக்கு. மெக்கானிக் லெவல் இருக்கு. இதெல்லாம் மெட்ரிகுலேஷன் லெவலு. ஃபீல்டு கம் லெபார்ட்டரி அட்டெண்டன்ட்லாம் மெட்ரிகுலேஷன் லெவலு. கிராஜுவேஷன் எபோவ்னா பார்த்துங்க, சீனியர் ரிசர்ச் அசிஸ்டன்ட், சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், சென்ட்ரல் ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபார்ட்டரி இருக்குல்ல, அங்கெல்லாம் வந்து வேக்கன்ட் குடுத்துருக்காங்க. பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியால நெறைய குடுத்துருக்காங்க பாருங்க. லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட். இது வந்து கிராஜுவேஷன் எபோவ் தான். நெறைய பார்த்தீங்கன்னா, இந்த வேக்கன்ட்ல வந்து 39லேருந்து உங்களுக்கு 44 இது வரைக்குமே பாருங்க கிராஜுவேஷன் அண்ட் எபோவ் தான். லெவல் 5, லெவல் 6, லெவல் 4 பே ஸ்கேல்லாம் இருக்கு. இதுக்கு மெயினா பாட்டனி படிச்சவங்கள கேட்கலாம். இதெல்லாம் நீங்க வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் குடுத்துருக்காங்க லெவல் 6ல, பொட்டானிக்கல் அசிஸ்டன்ட் குடுத்துருக்காங்க. லெபார்ட்டரி அசிஸ்டன்ட் லெவல் 5 குடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் நல்ல ஸ்கேலே இருக்கும். நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதேபோல டிஃப்ரெண்ட்டா இருக்கு. இப்ப பாருங்க மெக்கானிக் குடுத்துருக்காங்க. லெவல் 4 இதுக்கு ஹையர் செகண்டரி லெவல் தான். ஃபீல்டு மேனு இதுக்கு ஹையர் செகண்டரி லெவல் தான். லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 3 லெவல் 2 பே ஸ்கேல் வரும். ஹையர் செகண்டரி லெவலு. ஸோ எல்லாம் மிக்ஸ் ஆயி தான் வருது. மெட்ரிகுலேஷன், ஹையர் செகண்டரி அதுக்கப்புறம் கிராஜுவேஷன் எல்லாமே மிக்ஸ் ஆயி வருது. ஸோ போஸ்டிங் கோடு கரெக்ட்டா பார்த்துக்கங்க. இப்போ ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியால நெறைய போஸ்ட் குடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் ஜியாலஜி படிச்சவங்கள கேட்கலாம். இல்லன்னா இந்த 10+2 லெவல்னா உங்களுக்கு யார் வேணா அப்ளை பண்ணலாம். சிலது கிராஜுவேஷன்ல ஜியாலஜிக்கல்லே கேட்டிருந்தாங்கன்னா, நீங்க கிராஜுவேஷன் வந்து ஜியாலஜி முடிச்சிருந்தா நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அத வந்து கிளீனா நீங்க வந்து செக் பண்ணிக்கங்க.
இப்போ மற்ற டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா நேஷனாலிட்டி வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கலாம், இல்லைனா சப்ஜெக்ட் ஆஃப் நேபாள், சப்ஜெக்ட் ஆஃப் பூட்டான் இதெல்லாம். நீங்கள் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இந்தியன் சிட்டிசன் தான் இருப்பீங்க. ஸோ அது பார்த்துக்காங்க. ஏஜ் லிமிட் குடுத்துருக்காங்க. ஸோ போஸ்ட்டுக்கு தகுந்த மாரி இங்க ஏஜ் லிமிட் மாறும். நீங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி நீங்க ஏஜ் பார்த்துக்கங்க. ஆனா மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும் குடுத்துருக்காங்க. 18லேருந்து 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க நெறைய ஜாப்க்கு அப்ளை பண்ற மாரி இருக்கு. ஆனா ஒவ்வொரு ஜாபுக்கும் நீங்க செப்பரேட் அப்ளிகேஷன் தான் போடணும். சப்போஸ் நீங்க 1 ஆர் 2 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்கன்னா, அ ஒரே அப்ளிகேஷன்ல போட முடியாது. செப்பரேட் அப்ளிகேஷன் தான் நீங்க வந்து அப்ளை பண்ணணும். சில கேட்டகரி ஆஃப் பீப்பிள்க்கு வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு. அது கீழ இருக்கு பார்த்துக்கலாம். இப்போ எஸ்சி, எஸ்டியா இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டு. ஓபிசி பீப்புளுக்கு 3 இயர்ஸ் உண்டு. பிடபிள்யூபிடி கேட்டகரி கேண்டிடேட்ஸ்லாம் 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டு. இதுவே அதிலே ஓபிசில இருந்தீங்கன்னா 13 இயர்ஸு, எஸ்சி, எஸ்டிக்கு 15 இயர்ஸு. எக்ஸ் சர்வீஸ் மேன்னா 3 இயர்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ இங்க சில பேருக்கெல்லாம் வந்து அப் டூ 35 இயர்ஸ், 40 இயர்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. அதையுமே செக் பண்ணிக்கோங்க. விடோஸ், டிவோர்ஸ்டு விமன் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வரைக்குமே குடுத்துருக்காங்க. அதுபோல ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு குடுத்துருக்காங்க. நீங்க அந்த கேட்டகரில வந்து அத செக் பண்ணிக்கலாம். தென் ஹவ் டூ அப்ளை எவ்வளோ வந்து எக்ஸாம் ஃபீஸு, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அத பத்தி ஷார்ட்டா டீட்டெயில்ஸ் பார்த்தரலாம். நீங்க அப்ளை பண்ணணும் அப்டின்னா இந்த வெப்சைட்குள்ள போயிடுங்க. எஸ்எஸ்சி வெப்சைட்குள்ள போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த https://ssc.gov.in இருக்கு இல்லையா? இந்த வெப்சைட்குள்ள போனீங்கனாலே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லா வந்துரும். லாஸ்ட் டேட் முன்னாடியே சொல்லிட்டோம் 4/5/2026 தான். ஸோ எல்லாம் கம்ப்ளீட்டா ப்ரொசீஜர்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ₹100 எல்லாருக்குமே வந்து ₹100 குடுத்துருக்காங்க. ஆனா, நீங்க விமன் கேண்டிடேட்டா இருக்கீங்க. அண்ட் கேண்டிடேட்ஸ் பிலாங் டூ எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ், பெர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டீஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கிடையாது. ஸோ எல்லா விமன் கேண்டிடேட்டுக்குமே ஃபீஸ் கிடையாது. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க இந்த ஏஜ்க்குள்ள இருக்கீங்கன்னா, நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணி பார்க்கலாம். எக்ஸாம் வந்து மோடு ஈஸியா தான் இருக்கும். அதாவது கொஸ்டின்ஸ் ஈஸியா தான் இருக்கும். 10th லெவலு, +2 லெவல்லாம் இருக்கும்போது கொஸ்டின்ஸ் ஈஸியா தான் இருக்கும். கிராஜுவேஷன்ல தான் கொஞ்சம் டஃப் வைப்பாங்க. அதனால இது ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், பெர்மனன்ட் ஜாப். அதனால நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். எக்ஸாம் சென்டர்ஸ் பார்த்தரலாம். மெயினா இப்ப நம்ம தமிழ்நாடு, தெலுங்கானாக்கு ஒண்ணா குடுத்துருப்பாங்க. இங்க இருக்கு பாருங்க. தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் எங்கெல்லாம் உங்களுக்கு குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம் இந்த இடத்துலலாம் குடுத்துருக்காங்க. பக்கத்திலே புதுச்சேரி வேணா கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த கோடு பார்த்துக்கங்க. நீங்க அப்ளை பண்ணும்போது, இந்த ரீஜியன் கோடு பக்கத்திலே இந்த ஊருக்கு பக்கத்திலே கோடு குடுத்துருக்காங்க. அத செக் பண்ணிக்கங்க. அந்த கோடு குடுத்து கரெக்ட்டா நீங்க அப்ளை பண்ணும்போது, உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து கரெக்ட்டா வந்துரும். இப்ப எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்கலாம். தேர் வில் பி 3 செப்பரேட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். இதில வந்து உங்களுக்கு என்னன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு. பட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். அத வச்சு நீங்க வந்து கரெக்ட்டா அப்ளை பண்ணி நெகட்டிவ் மார்க்ஸ் வாங்காத மாரி கொஞ்சம் நல்லாவே எழுதலாம். ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 25 கேட்பாங்க. மேக்ஸிமம் மார்க்ஸ் 50. அதுபோல ஜெனரல் அவேர்னஸ்க்கு 25 கொஸ்டின்ஸ் 50 மார்க்ஸ். குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட்க்கும் அதே மாரி தான். இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கும் அதே போல தான். டோட்டல் டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து 60 மினிட்ஸ் தான். அதாவது 1 ஹவர் தான் உங்களுக்கு. இதிலயே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாமே கவர் பண்ற மாரி வரும். கரெக்ட்டா இந்த சில மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா யார் குடுப்பாங்க, அதெல்லாம் குடுத்துருக்காங்க. அத செக் பண்ணிக்கங்க. கொஸ்டின்ஸ் வந்து உங்களோட லெவலுக்கு ஏத்த மாரி வரும். அதாவது நீங்க வந்து 10+2 லெவல் குடுக்குறீங்களா, இல்ல மெட்ரிகுலேஷன் லெவல் குடுக்குறீங்களா, இல்ல கிராஜுவேஷன் எபோவ் லெவல் குடுக்குறீங்களா, அதுக்கு ஏத்த மாரி உங்களுக்கு எக்ஸாம் வந்து வேரி ஆகும். ஓகேங்களா? ஆனா இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கங்க. இது ஓகே. பட் டஃப்னஸ் வந்து வேரி ஆகும்னு சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். நீங்க இத முடிச்சதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு, டைப்பிங், டேட்டா என்ட்ரி, கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் எக்ஸெட்ரா ஆர் பிரிஸ்கிரைப்ட் இன் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன். ஒருவேள அதில ஏதாவது குடுத்துருக்காங்கன்னா, இதெல்லாம் தேவைன்னு குடுத்துருந்தாங்கன்னா, அந்த டெஸ்ட் எல்லாமே இங்க வைப்பாங்க. ஸோ லெவலுக்கு தகுந்த மாரி சிலபஸ் குடுத்துருக்காங்க பார்த்துக்கங்க. மெட்ரிகுலேஷன் லெவலுக்கு என்னென்னலாம் வரும், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் என்ன வரும் அது குடுத்துருக்காங்க. +2க்கு தனியா குடுத்துருப்பாங்க. பாருங்க ஹையர் செகண்டரி 10+2 லெவல் இருக்குல்ல, இதுக்கு தனியா குடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஆட் ஆகும். அதில இருக்கிறத விட கொஞ்சம் சிலபஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அடுத்தடுத்த லெவலுக்கு. அதேபோல கிராஜுவேஷன் லெவல்னா அதுக்கேத்த மாரி இருக்கு. ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் வெர்பல் டைப்பு. நீங்க பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க, இல்ல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்டின்னா, உங்களுக்குலாம் இது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதில படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இது போல ஈஸியான எக்ஸாமா இருக்கும். இத அப்ளை பண்ணீங்கன்னா, அட்டெண்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பும் இருக்கு. ஜெனரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு சிலபஸ் அவ்வளோதான். இங்கிலீஷ் லாங்குவேஜ் இதெல்லாம் தான். ஸோ யாரெல்லாம் எலிஜிபிளா இருக்கீங்களோ ஏன்னா மேக்ஸிமம் நீங்க வந்து உள்ள போய் தான் பார்க்கணும். ஏன்னா உங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இருக்கும். நீங்க கிளியரா பார்க்கணும்னா, அந்த அனெக்ஸ 3ல ஒரு வெப்சைட் லிங்க் குடுத்துருக்காங்க இல்லையா? அந்த லிங்க்குள்ள டைரக்ட்டா போயிட்டீங்கனாலே, உங்களுக்கு எந்த ரீஜியன், என்ன டைப் ஆஃப் போஸ்ட், பே லெவல் எவ்வளோ, எந்த கேட்டகரில ஒர்க் இருக்கு, அது எல்லாமே குடுத்துருவாங்க. உங்களுக்கு இருந்ததுன்னா, நீங்க தயங்காம அட்டெண்ட் பண்ணி பார்க்கலாம். அதுவும் அந்த ஏஜ்க்குள்ள இருந்தீங்கன்னா, உமன் கேண்டிடேட்ஸ்க்கு ஃப்ரீ தான். ஸோ நீங்க அப்ளை பண்ணி அட்டெண்ட் பண்ணி பாருங்க.
நல்ல பே ஸ்கேல் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா ஜாப் கிடைக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பும் இருக்கு. ஓகே. இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ இம்மீடியட்டா உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.